கிறிஸ்தவங்க பொதுவாக பிற மத வேதங்களையும் புராணங்களையும் பற்றி விமர்சனம் பண்ணுறதில் ரொம்ப பேர் பெற்றவர்கள். அதையெல்லாம் பொய்கள் கட்டுக்கதைகள்னு சொல்லி பரிகாசம் பண்ணுறதும், தங்கள் புனித நூலாகிய பைபிள் என்பது பிழையில்லாத குற்றமில்லாத கடவுளின் வார்த்தை அப்படின்னு சொல்லி அதன் மூலமாக தங்களுடைய மதம் உயர்ந்தது சிறந்தது அப்படின்னு காட்டுறதுக்கு விரும்புவாங்க. ஆனால் இவங்களுடைய புனித நூலாகி இந்த பைபிள் எந்த அளவு கட்டுக்கதைகள் நிறைந்த ஒரு புத்தகம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த கிறிஸ்தவங்க எவ்வளோ மாயத்தனம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். அதுக்கு ஒரு உதாரணமாக தான் பைபிளில் இருக்கிற ஒரு கட்டுக்கதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பைபிளின் 2வது புத்தகமாகிய யாத்திராகமம் அப்படிங்கிற புத்தகத்தில் தேவனுடைய ஜனங்களாகிய இஸ்ரவேல் மக்கள் எகிப்து நாட்டில் அடிமைகளாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த காலகட்டத்தில் எகிப்தில் புதுசாக ஒரு ராஜா வர்றான். அந்த ராஜாவுக்கு ஒரு கவலை வருது. இந்த இஸ்ரவேல் மக்கள் அடிமைகளாக இருந்தாலும் கூட அவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாச்சுன்னா அவங்களால தங்களுக்கு ஆபத்து வரலாம் அப்படின்னு சொல்லி அவன் பயந்து ஒரு கட்டளை ஒன்று கொடுக்குறான். இஸ்ரவேல் மக்களுக்கு புதிதாக பிறக்கின்ற எல்லா ஆண் குழந்தைகளையும் கொல்லணும் அப்படின்னு சொல்லி மருத்துவம் பார்க்குற பெண்களுக்கெல்லாம் கட்டளை கொடுக்குறான். அது மட்டும் இல்லை, இஸ்ரவேல் குடும்பங்களில் புதிதாக பிறக்கின்ற எல்லா ஆண் குழந்தைகளையும் நதியில் தூக்கி போடணும் அப்படின்னு சொல்லி எகிப்திய மக்களுக்கும் கட்டளை கொடுக்குறான். இந்த காலகட்டத்தில் தான் ஒரு இஸ்ரவேல் குடும்பத்தில் மோசே என்கிறவர் பிறக்கிறார். மோசஸ் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அவர் பிறக்கிறார். அந்த மோசையினுடைய தாய் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ராஜா இப்படி சொல்லியிருக்கார் இல்லையா, இதுக்கு பயந்துக்கிட்டு குழந்தைய மறைச்சி வச்சிடுறாங்க 3 மாதம். ஆனால் ஒரு கட்டத்தில் அது முடியாமல் போகும்போது வேறு வழி இல்லாமல் ஒரு கூடையில் வச்சு குழந்தைய கொண்டு போய் நதியில் அப்படியே போட்டுறாங்க. அப்படியே கூட மிதந்துட்டே போகுது. எந்த ராஜா இந்த இஸ்ரவேல் மக்களுடைய ஆண் குழந்தைகளை எல்லாம் ஆற்றுல போடணும்னு சொல்லி கட்டளை கொடுத்தானோ அந்த ராஜாவுடைய மகளே இந்த மோசை என்கின்ற குழந்தை கூடையில் மிதந்து வர்றதை பார்த்து அந்த குழந்தையை எடுத்து தானே வளர்த்து ஆளாக்குறான். அந்த மோசஸ் தான், அந்த மோசே தான் பிற்காலத்தில் இஸ்ரவேல் மக்களை எகிப்து நாட்டின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கிறதாக பைபிள் சொல்லுது. அந்த கதையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹாலிவுட் படத்துல எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த மோசை மில்லியன் கணக்கில் இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ இடையில இந்த செங்கடல் வரும். அந்த செங்கடலை 2ஆக பிளந்து அதுக்கு நடுவில் அப்படியே எல்லாரையும் நடத்தி கூட்டிகிட்டு போகிற மாதிரி காட்சிகளை நீங்கள் படங்களில் பார்த்துருப்பீங்க. இந்த மோசை தான் குழந்தைய பிறக்கும் பொழுது கூடையில் வச்சு நதியில் போட்டு ராஜாவினுடைய மகளை அந்த குழந்தைய எடுத்து வளர்த்து ஆளாக்குறதாக பைபிள் சொல்லுது. சரி, இந்த கதையை பைபிளில் வாசிக்கிற கிறிஸ்தவங்க இந்த கதை உண்மையிலே நடந்த ஒரு சம்பவம், கடவுளை நம்புகிறவர்களை அவர் எப்படி போராட்டங்கள்லேருந்து அடிமைத்தனங்கள்லேருந்து அற்புதமாக விடுவிக்கிறார் அப்படிங்கிறதுக்கு இது உதாரணம்னு எடுத்துக்கிறாங்க. பாட்டெல்லாம் கூட பாடுவாங்க. அலைகடல் தடுத்து நடுவழி விடுத்து கடத்தியே சென்ற கர்த்தரை பாடுவோம் பரவசம் ஆவோம் அப்படின்லாம் பாடுவாங்க. ஆனால் உண்மையில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்ததான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, இது ஒரு கட்டுக்கதை. இந்த கதை எழுதப்படுறதுக்கு முன்னாலே இதே போன்ற வேறு கதைகள் வேற்று மத புராணங்களில் இருந்திருக்கு. அந்த கதைகளில் இருந்தெல்லாம் அங்கேயும் இங்கேயும் விட்டு விட்டாக எடுத்து சேர்த்து உருவாக்கப்பட்ட கதை தான் இந்த மோசையின் கதை. சார்கன் புராணம், ஏத்தியரின் ஜால்ஃபா புராண கதை, பாபிலோனியரின் எத்தானா கதை, எகிப்தியரின் ஹோரஸ் புராணம், இந்த மாதிரி பைபிள் எழுதப்படுவதற்கு, இந்த யாத்ராகமம் புத்தகம் எழுதப்படுவதற்கு 100 ஆண்டுகள்லேருந்து 1800 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்டவை இந்த கதைகள் எல்லாம், இந்த புராணங்கள். இந்த புராணங்கள் ஒவ்வொன்றிலையும் இந்த மோசை பிறந்த கதையில் இருக்கிற பல அம்சங்கள் அங்கேயும் இங்கேயும் ஒன்று இருக்கும். அதாவது ஒரு விடுதலை நாயகன் பிறப்பது, கொடுங்கோலன் ஆண் குழந்தைகளை கொல்ல சொல்லி கட்டளை கொடுக்கறது, குழந்தையை கூடையில் வைத்து நதியில் விடுறது, அதிலிருந்து குழந்தை காப்பாற்றப்படுவது, அதுவும் அரசு குடும்பத்தாரால் காப்பாற்றப்படுவது, காப்பாற்றப்பட்ட அந்த குழந்தை வளர்ந்து ஒரு ராஜாவாகவோ ஒரு மீட்பராகவோ வருது. இப்படி ஒவ்வொரு அம்சங்களும் நான் சொன்ன இந்த கதைகள் எல்லாம் அங்கேயும் இங்கேயும் இருக்குது. இந்த கதைகள்லேருந்து ஒவ்வொரு அம்சங்களையும் எடுத்து சேர்த்து தொகுக்கப்பட்ட கதை தான் மோசை பிறந்த அந்த கதையும். இப்போ தமிழ் படங்களில் கூட நீங்கள் பார்ப்பீங்க. படத்தை பார்க்கும்போது ரொம்ப புதுமையாக இருக்கும். சாதாரணமாக மற்ற தமிழ் படங்களில் இருக்கிற கதை மாதிரி இருக்காது, வித்தியாசமாக இருக்கும். காட்சி அமைப்புகளும் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இந்த வெளிநாட்டு படங்கள் இருக்குல்லையே, அதுவும் முக்கியமாக ஹாலிவுட் படங்கள், அந்த படங்களை பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். இந்த படத்தினுடைய டைரக்டர் பல படங்களை பார்த்து, பல வெளிநாட்டு படங்களை பார்த்து ஒவ்வொரு படங்கள்லேருந்து ஒவ்வொரு சம்பவத்தை காப்பி அடித்து சேர்த்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதியிருப்பார் இந்த கதைக்கு, இந்த படத்துக்கு. நமக்கு தெரியாது, ஆங்கில படங்கள் பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். இந்த மாதிரி தான் இந்த மோசை கதை மட்டும் இல்லை, பைபிளில் இருக்கிற பல கதைகள் இப்படி அங்கேயும் இங்கேயும் அதுக்கு முன்னால் இருந்த புராணங்கள்லேருந்து காப்பி அடித்து புதுசாக ஒரு கதையை உருவாக்கி எழுதியிருப்பாங்க. அந்த மாதிரி எழுதப்பட்டது தான் இந்த மோசையின் பிறப்பின் கதையும். இப்போ இதுக்கு கிறிஸ்தவ அறிஞர்கள் சில பேர் என்ன விளக்கம் கொடுப்பாங்கன்னா, இந்த மோசே பிறந்த கதை யாத்ராகமம் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்குது, இதை எழுதுனது பின்னால், ஆனால் எழுதுறதுக்கு முன்னாலே இந்த மோசை பிறந்த கதை வாய் வழி கதையாக பல காலமாக இருந்திருக்கு அப்படின்வாங்க. அதனால் இது வேறு புராணங்கள்லேருந்து காப்பி அடிக்கப்பட்டது கிடையாது அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க.
ஆனால் இதில் இருக்கிற பிரச்சனை என்னென்னா, இந்த மோசே கதை பைபிள் எழுதப்படுவதற்கு முன்னால் வாய்வழி கதையாக இருந்தது அப்படிங்கிறதுக்கு சரித்திரத்தில் எந்த ஆதாரமும் கிடையாது. இரண்டாவது, ஒருவேளை அப்படி இருந்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும், இந்த மோசேயின் கதை பைபிள் எழுதப்படுவதற்கு முன்னாலேயே நான் மேலே சொன்னேன்ல, இதுக்கு முன்னால் சொன்னேன் இல்லையா, மற்ற புராணங்கள் அது எல்லாம் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்டவை. இப்போ மோசேயின் கதை யாத்ராம புத்தகத்தில் எழுதப்பட்டதற்கு முன்னாலேயே மோசேயின் கதை வாய்வழி கதையாக இருந்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நான் சொன்ன அந்த மற்ற புராணங்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே எழுதப்படுவதற்கு முன்னாலே வாய்வழி கதையாக இருந்திருக்கும். அப்படி பார்த்தாலும் மோசேயின் கதையை விட அந்த கதைகளெல்லாம் முன்னாலேயே வந்தவை. அப்போ எந்த விதத்தில் பார்த்தாலும் மோசே பிறந்த கதை வேறு புராணங்கள் காப்பி அடிக்கப்பட்டது. அதை மறைக்க முடியாது. இப்போ இந்த கிறிஸ்தவ அறிஞர்கள் விளக்கம் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறாங்கல்ல, மோசேயின் கதை பைபிள் எழுதப்படுவதற்கு முன்னால் வாய்வழி கதையாக முன்னாலே இருந்திருக்கும் அப்படின்னு. இப்போ அதுக்கு ஆதாரம் கிடையாது. சரித்திரபூர்வமாக அப்படி வாய்வழி கதையாக இருந்தது அப்படிங்கிறதுக்கு சரித்திரத்தில் ஆதாரங்கள் இல்லை. ஆனால் இவங்க இப்படி விளக்கம் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறாங்கல்ல, இதுவே மோசேயின் கதை எழுதப்படுவதற்கு முன்னாலேயே வேற்று புராணங்களிலே, வேற்று மத கதைகளிலே இதே போன்ற கதைகள் எழுதப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறத உறுதிப்படுத்துது. எழுத்து வடிவத்தில் மோசேயின் கதை எழுதப்படுவதற்கு முன்னாலே வேறு கதைகளில் இந்த கதை இருக்குது அப்படிங்கிறதுனால தான் மோசேயின் கதை வாய்வழி கதையாக அதுக்கு முன்னாலே இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு யூகத்தை கொண்டு வராங்க. அப்போ இது மோசேயின் கதை நிச்சயமாகவே அதற்கு முன்னால் இருந்த புராண கதைகளை காப்பி அடித்து எழுதப்பட்டது என்பதை நிரூபிக்குது. அப்போ இந்த பைபிள் என்பது உண்மை சம்பவங்களின் வரலாறு அல்ல. இது பல புராணங்களை காப்பி அடித்து உருவாக்கப்பட்ட கட்டுக்கதைகளின் தொகுப்பு. இந்த கதைகளை அடிப்படையாக வச்சு தான் மொத்த கிறிஸ்தவ மார்க்கமும் கட்டமைக்கப்பட்டிருக்கு. இந்த கதைகளெல்லாம் இயேசுவை குறித்தது அப்படின்னு சொல்லித்தான் இயேசுவை உலக ரட்சகராக காட்டி பலரை நம்ப வச்சுருக்கிறாங்க. இதைத்தான் சத்திய மார்க்கங்கிறாங்க. அடிப்படையே தப்பாக இருக்கும்போது இதில் சத்தியம் எப்படி இருக்கும்?